earlier manufacturing process பார்த்திருந்தோம் related to various steps from batching, mixing, transporting like that. இது வந்து தியரிட்டிக்கலா படிக்கிறது. என்ன ப்ரொசீஜர் இருக்கு, what are the possible equipments available, what functions do they do, and our final objective என்ன, to provide a satisfactory level of quality concrete for the required grade. கிரேடுங்கிறது நம்ம M20, M25, M30 இந்த மாதிரி இருக்கு இல்லையா, that is called a grade of concrete. So the numbers indicating the compressive strength value in Newton per mm square after 28 days. So இதெல்லாமே டெக்னிக்கல் பார்ட். ஓகே, பார்ட் பில வந்து ஏதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு ஸ்பெசிபிக் ப்ராசஸ் பத்தி கேட்கலாம், or else they may ask the entire detail about the manufacturing process of concrete from the start till the finish. இப்போ பார்ட் சி பொறுத்த வரைக்கும் என்ன பாசிபிலிட்டி இருக்கு? One way of possibility in asking is, what are the advancements in concrete batch plant production? Advancement in the sense ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். ஒன்னு வந்து you are providing a high end equipments, machineries எல்லாமே automated. அதை பண்ணிட்டோம். நமக்கு ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கான்கிரீட் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல்ல ப்ரொவைட் பண்ணணும். அதான் நம்மளோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ இந்த இடத்துல அட்வான்டேஜ்னு சொல்றது வந்து நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு அட்வான்டேஜ் சொல்லலாம், மெத்தட்ஸ் இதெல்லாம். பட் அசியூம் இப்போ நீங்க வந்து ஒரு கான்கிரீட்டோட பேட்சிங் பிளான்ட் ப்ரொடக்ஷனோட ஓனர் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க இந்த கிளாஸ்ல. ஏன் சொல்றேன்னா, our concrete preparation is can be done by two different methods. ஒன்னு வந்து preparing the concrete in the construction site itself, that is called in situ concrete. அதாவது preparing the concrete inside the construction site itself. Okay, but உங்களுக்கு வந்து in case உங்களுக்கு சைட்ல வந்து போதுமான அளவுக்கு இடம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, in terms of accessibility. ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டீரியல் ஸ்டோரேஜுக்கு இடம் இல்லை, தென் லேபர்ஸ் நிறைய பேர் கூட்டிட்டு வர முடியல உங்களால சைட்டுக்கு ஃபார் ப்ரிப்பேரிங் த கான்கிரீட், ஆர் எல்ஸ் மிக்சர் மிஷின் வந்து அவைலபிளா இல்லை. ஸோ வாட் எவர் இஃப் தேர் இஸ் எனி டிஃபிகல்டிஸ் இன் ப்ரிப்பேரிங் அண்ட் மிக்சிங் த கான்கிரீட் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட், அதுல சப்போஸ் டிஃபிகல்ட்டி இருக்கிற வரைக்கும் யுவர் சைட் ப்ராக்ரஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் ஹேண்டில் பண்றதுக்கு. ஸோ ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கான்கிரீட் பேட்சிங் பிளான்ட். ஸோ யூ கேன் பர்ச்சேஸ் த கான்கிரீட் ஃப்ரம் அ பேட்சிங் பிளான்ட், தட் இஸ் கால்ட் அஸ் அ ரெடி மிக்ஸ் கான்கிரீட். அதை வந்து ட்ரக்ஸ்ல டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வருவாங்க. அண்ட் இதுல முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, தேர் வில் பி அ டிஸ்டன்ஸ் பிட்வீன் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் அண்ட் த பேட்சிங் பிளான்ட். ஓகே, 5 கிலோமீட்டர் இருக்கலாம், 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் கூட இருக்கலாம். டிபெண்டிங் ஆன் த டிஸ்டன்ஸ் the time will vary, right? இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட ஆஸ்பெக்ட் என்ன பார்க்க போறோம், ஆல்ரெடி சொல்லியிருந்தா நீங்க வந்து ஒரு பேட்சிங் பிளான்ட் ஓனரா அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த கேஸ் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வைஸ் ரெப்யூட்டேஷன் ரொம்ப முக்கியம், கிரேட் ஆஃப் கான்கிரீட் ப்ராப்பரா ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, இங்க வந்து நம்ம டெக்னிக்கல் பார்ட் பத்தி பார்க்க போறது கிடையாது. நீங்க எப்படி உங்களோட பேட்சிங் பிளான்ட்டை ரன் பண்ண போறீங்க, வாட் சர்டைன் டெசிஷன்ஸ் யூ ஆர் கோயிங் டு டேக் as a owner of batching plant, அதான் நம்ம பார்க்க போறோம். அப்படி என்ன டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க அப்ஸ்ட்ராக்ட் பாருங்க. அப்ஸ்ட்ராக்ட்னா என்னன்னு தெரியும்ல எல்லாருக்கும்? Can anyone say what is abstract? What is abstract? Any idea on what is abstract? என்ன say? சொல்லுங்க. Can also post in the chat.
ஸோ அப்ஸ்ட்ராக்டோட ஆக்சுவல் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு சம்மரைஸ் த என்டையர் content of what we are going to deliver. In this case, okay, தீபக் வந்து ஒரு ஆன்சர் பண்ணிருக்கீங்க, அந்த ஆன்சர் கிடையாது. பட் அப்ஸ்ட்ராக்ட்னா ஓவரால் ஆஸ்பெக்ட் என்னவோ அதை கவர் பண்ணி ஒரு ஷார்ட் பேராகிராஃப்ல சம்மரைஸ் பண்றதுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ராக்ட். ஸோ இங்க ஒரு டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் எடுக்கிறாங்க ஆஸ் அ ஓனர் ஆஃப் அ பேட்சிங் பிளான்ட் டு டேக் சம் சொல்யூஷன்ஸ். அதுக்கு தே ஆர் யூசிங் அ சாஃப்ட்வேர். ஓகே, மைக்ரோசைக்ளோன் அப்படின்ட்டு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்க. We are going to directly look into some pictures. Okay, இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்க அண்ட் சர்டன் டெசிஷன்ஸ் எடுக்க போறாங்க அவங்க பேட்சிங் பிளான்ட்டை எப்படி ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் இந்த ஜேர்னல் பப்ளிஷ் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 2001, 19 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டடி பண்ணியிருக்காங்க, 19 years ago. அந்த டைம்லயே அவங்க வந்து அவங்களோட சாஃப்ட்வேர் வந்து they have developed a algorithm, a program. இப்போ ஓகே, நீங்க வந்து பைத்தான் படிக்கிறீங்க, ஓகே, அந்த ப்ரோக்ராமிங் ரிலேட்டடா சர்டன் கோர்சஸ் இருக்கு, அது ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். பட் வாட் எவர் ப்ரோக்ராமிங் யூ ஸ்டடி, இட் இஸ் நத்திங் பட் அ லாங்குவேஜ் டு கம்யூனிகேட் சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ். இங்க நமக்கு வந்து ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சாகணும். நம்ம கான்செப்ட்ல வந்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா then it is very much easier to translate into a whatever language. இங்க நம்ம வந்து என்ன பண்ண போறோம், நம்மளோட என்டையர் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, கான்கிரீட் பேட்சிங் பிளான், ஸ்டார்டிங் ஃப்ரம் கலெக்டிங் த மெட்டீரியல்ஸ் till then dispatching or delivering it to the various construction சைட்ல போயிட்டு நம்மளோட ட்ரக்ல இருக்கிற கான்கிரீட் அங்க அன்லோட் பண்ணிட்டு தான் மறுபடியும் ட்ரக் ரிட்டர்ன் ஆகும். இந்த மாதிரி ஒரு என்டையர் சைக்கிள் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி which is profitable for us in terms of running a batching plant. At the same time, you are improving the productivity of your batching plant. So இந்த இடத்துல ப்ரொடக்டிவிட்டி என்னன்னா எவ்வளோ வேகமாக உங்களால் ஒர்க் பண்ண முடியும் per யூனிட் ஆஃப் டைம், அதாவது பர் டே இல்லைன்னா per ஹவர் உங்களால் எவ்வளோ கான்கிரீட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கு. இன் திஸ் கேஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத விட டெலிவரி வந்து இன்னும் கரெக்டான டேர்ம். பிகாஸ் டெலிவரி அதிகமாக பண்ண தான் உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிற விஷயம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இங்கே டிஸ்கிரைப் பண்ண வராங்க. அண்ட் இந்த சிமுலேஷன் அப்படிங்கிற வேர்டுக்கு யாருக்காவது மீனிங் தெரியுமா? இந்த ஹெட்டிங்ல சிமுலேஷன் அப்படிங்கிற வேர்டு இருக்கு, அதை பற்றி நான் இன்னும் டிஸ்கிரைப் பண்ணலை. Can anyone say what is simulation? சாட்லயும் ஆன்சர் பண்ணலாம். Whatever you know about what is simulation. அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னவா இருக்கும்? ஓகே, ஒரு ஆன்சர் வந்திருக்கு, இட் இஸ் கால்குலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், கால்குலேஷன்னா பட் எக்ஸாக்ட் மீனிங் வேற யார்? எனி அதர் ஆன்சர் அபவுட் வாட் இஸ் சிமுலேஷன்? எக்ஸ்பேண்ட் அப்படின்னு ஒரு ஆன்சர் இருக்கு, இமிட்டேஷன் ஆஃப் அ சிச்சுவேஷன் அப்படின்னு ஆன்சர் இருக்கு. ஜிகு குரியன் சொல்லியிருக்காங்க. ஜிகு குரியன் மைக்க அன்மியூட் பண்ணிட்டு எலாபரேட் பண்ண முடியுமா? இமிட்டேஷன் ஆஃப் சிச்சுவேஷன். ஆன்சர் கரெக்ட் தான். சார், இப்போ சிச்சுவேஷன் இருக்குன்னா அதை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது, இல்லைன்னா அதே மாதிரி காட்டுறது? ஐ திங்க் சோ சார். எஸ், கரெக்ட். இட் இஸ் வெரி கரெக்ட். இதை மோர் அப்ரோப்ரியேட் டேர்ம்ஸ்ல, டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல எப்படி சொல்லலாம்னா, இமிட்டேஷன் தான் பண்றோம், ஆக்சுவல் சிஸ்டம்ல நடக்கிறத வர்ச்சுவலா இமிட்டேட் பண்ணி பார்க்குறோம், அவ்வளவுதான். இப்போ நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனி இன்சிடென்ட் நடக்க போகுது அப்படின்னா அதை வர்ச்சுவலா டிஸ்கிரைப் பண்ணுவாங்க இல்லையா. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3D மாடல் எடுத்துக்கிட்டோம்னா, அஸ் அ சிவில் இன்ஜினியர் கேன் நோ தட் ஒரு வாக் த்ரூ பண்ணலாம். தட் இஸ் வர்ச்சுவல் ரியாலிட்டி யூஸ் பண்ணி இப்பெல்லாம் வந்து அட்வான்ஸ்மெண்ட் பண்றாங்க. பில்டிங் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு முன்னாடியே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு they just walk through what would be அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம ஒரு ப்ராப்ளம் ஏரியாவுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். எதுக்காகன்னு சொல்றாங்கன்னா, இப்போ நமக்கு நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, ஒரு பில்டிங்கை கட்டுறதுக்கு முன்னாடியே அந்த பில்டிங்ல என்னென்ன காலம்ஸ் பீம்ஸ் வரப்போகுது இன் டர்ம்ஸ் ஆஃப் டைமென்ஷன்ஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் கிரேட் ஆஃப் கான்கிரீட், இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ஸ்டீல் அண்ட் அதோட ஸ்ட்ரென்த் எல்லாமே. இதை நம்ம எப்படி ஃபைனலைஸ் பண்றோம்? வாட் அஷூரன்ஸ் வி கெட் ஒன்லி பை த டிசைனர். டிசைனர் என்ன பண்றாங்க, ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி
ஓகே இதெல்லாம் செட் பண்ணிட்டு இந்த ஓரியன்டேஷன்ல இருந்தா ஓகே. ஆர்கிடெக்சர் பொறுத்த வரைக்கும் they take into consideration about the orientation of the building with respect to sunlight and with respect to thermal comfort, noise comfort. இதெல்லாத்தையும் வந்து சாஃப்ட்வேர்லயே அனலைஸ் பண்றாங்க. ஓகே இப்படி இருந்தா பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு பாசிபிள் சொல்யூஷன் நிறைய பாசிபிள் சொல்யூஷன்ஸ் இருக்கு. யார் வேணாலும் பாசிபிள் சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம். பட் அதுல it is our duty to pick an optimal solution. Okay, optimal na enna advantage. Once நம்ம இதெல்லாம் describe the terms எல்லாம் describe பண்ணி முடிச்சோனே I will take a whiteboard and list out the terms what all we discussed so far in this class. Okay, so அத பத்தி கவலைப்பட தேவையில்லை. நம்ம வந்து ஃபைனலா ரிவைஸ் பண்ணும்போது அந்த terms ஒண்ணா நான் again சொல்றேன். From all type of solutions we select a particular solution that is best for us. Okay, இங்க வந்து கான்கிரீட் பேட்சிங் பிளான்ட் ஓனர் வந்து அவருக்கு வந்து என்ன மாதிரி டெசிஷன்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சே ஒரு நாளைக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து பாசிபிளா ரன் பண்ண வைக்கலாம் அண்ட் வாட் ஷுட் பி த ப்ரொடக்ஷன் லெவல் ஆஃப் கான்கிரீட். அண்ட் முக்கியமான விஷயம் ஒரு பொருளுக்கு வந்து நம்ம வந்து விலை வைக்கிறோம். ஓகே ஒரு பேட்சிங் பிளான்ட் ஓனரா அப்போ வந்து நம்ம என்னென்ன இப்போ சிம்பிளா ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் கேக்குறேன். ஒரு பொருளை வந்து நீங்க டெலிவரி பண்ணி வாங்க போறீங்க, அதுக்கு என்னென்ன சார்ஜ் எல்லாம் இருக்கு சொல்லுங்க. ஒரு பொருளை டெலிவரியில வாங்க போறீங்க, அதுக்கு என்னென்னலாம் சார்ஜ் பிக்ஸ் பண்ணுவாங்க? சொல்லுங்க. ஷிப்பிங் சார்ஜஸ் இருக்கும் சார், ரொம்ப தூரத்துல இருந்து. ஓகே, சோ தட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அண்ட் இன்னொரு ஆன்சர் வந்திருக்கு ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு, தட் இஸ் டாக்ஸஸ். ஸோ டாக்ஸஸ்லேயே நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு பேஸ்ட் ஆன் த பர்டிகுலர் டைப் ஆஃப் மெட்டீரியல். கரெக்டா? ஸோ இன் அவர் கேஸ் டைப் ஆஃப் மெட்டீரியல் இஸ் கான்கிரீட். கான்கிரீட்னு பொறுத்த வரைக்கும் டாக்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா த குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிவைஸ் வாங்க போறீங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாப் வாங்க போறீங்கன்னா டிபெண்டிங் ஆன் த ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் வேரி ஆகுது. கரெக்டா? அதே மாதிரி தான் உங்களோட கான்கிரீட்லயும் டிபெண்டிங் ஆன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் தட் வி ரிக்வயர் த ப்ரைஸ் ரேஞ்ச் த காஸ்ட் வில் வேரி. தட் இஸ் அ மெட்டீரியல் காஸ்ட். அண்ட் இன்னொன்று நீங்க டிப்பிங் சார்ஜ் சொன்னீங்க, அந்த டிஸ்டன்ஸ் ஃபேக்டர். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபேக்டர் கன்சிடர் பண்ணும்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வேரி ஆகும். ஒரு பேட்சிங் பிளான்ட் ஓனரா மெட்டீரியல் டெலிவர் பண்ணும்போது மெட்டீரியல் காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் பேஸ்ட் ஆன் த ப்ரொடக்ஷன். பட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஃபிக்ஸ் பண்றதுல தேர் மே பி சம் கன்ஃபியூஷன்ஸ், ஒரு ப்ராப்பர் ரெகுலேஷன் இல்லாம இருக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுக்கலாம். இன் திஸ் கேஸ் தட் இஸ் த ஸ்டடி தே டு டு மேக் ஷுர் வாட் டெசிஷன்ஸ் தே மேக். அதுக்கு இங்க ரைட் சைட்ல பாருங்க ஸ்டடி அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு இல்லையா? கீழே 3 பாயிண்ட்ஸ்ல we have discussed about study of each component. ஃபர்ஸ்ட் நம்ம வர்ச்சுவலா ஸ்டடி பண்ண போறோம். ஆக்சுவலா ஒரு கேஸ் ஸ்டடி பண்றதுக்கு பதிலா வர்ச்சுவலா பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம வந்து ஒரு விஷயத்தை டெஸ்ட் பண்ண போறோம், ஆக்சுவலா பண்றதுக்கும் வர்ச்சுவலா ஃபர்ஸ்ட் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? இப்போ ஆல்ரெடி அந்த பில்டிங் எக்ஸாம்பிளும் சொன்னேன் நான். ஆர்கிடெக்சர், தென் ஆர்கிடெக்சரல் டிசைன் இருக்கு, ஸ்ட்ரக்சரல் டிசைன் இருக்கு. எதுக்காக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி இன்ஷூர் பண்ணிக்கிறாங்க டிசைன் ப்ராப்பரா இருக்கான்னு? எனி ஒன் ரீசன், மெயின் ரீசன் ஏன் வந்து நம்ம முன்னாடியே டிசைன் ஸ்டேஜ் அப்படின்ட்டு இருக்கு ஒரு ப்ராஜெக்ட்ல டைரக்டா கன்ஸ்ட்ரக்ஷன் போறதுக்கு முன்னாடி? Okay, so it is a reason answer சொல்லிருக்கீங்க தீபக், to predict before the process, right? It is the exact answer, to predict the process. Whatever decisions we make, அது நமக்கு வந்து சக்சஸாகவும் இருக்கலாம், ஃபெயிலியராகவும் இருக்கலாம். அது எந்த அளவுக்கு சக்சஸ் கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் we are going to predict it in the design stage, that is a virtual stage. அப்போ ப்ரெடிக்ட் பண்றதுக்கு நமக்கு சாஃப்ட்வேர் இருக்கு, ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா? இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா வாட் எவர் ஆப்ஷன்ஸ் we have, அது எல்லா ஆப்ஷனையும் நம்ம வந்து உள்ள கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். That is for various combination. For example, let me say combination 1.
in this case la வந்து நான் okay I will take an example. Okay, இந்த டேபிள் இருக்கு பாருங்க, டேபிள் 1 resources estimated அப்படின்னு சொல்லிட்டு resource cost and resource variation range ன்னு இருக்கு. இந்த இடத்துல என்னென்ன டைப் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு வராங்க உள்ள, ட்ரக்ஸ், பம்பிங் ஸ்பேசஸ், தென் கன்வேயர் பெல்ட் 1, கன்வேயர் பெல்ட் 2, sand and gravel, hopper னா என்னன்னா the funnels, okay, the storage basin for sand and gravel that is coarse aggregate. இந்த மெட்டீரியல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஸ்ட் அலோகேட் பண்றாங்க அதை யூட்டிலைஸ் பண்றதுக்கு. அப்ப அந்த காஸ்ட் எப்படி நமக்கு வேரி ஆகும் ப்ராஜெக்ட்ல? ஒன்லி இஃப் வி நோ ஹவு மச் குவான்டிட்டி வி ஆர் கோயிங் டு யூஸ். இப்போ ட்ரக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 3 ட்ரக் யூஸ் பண்ண போறோம்னா இல்லை மேக்ஸிமம் 5 ட்ரக் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத பொறுத்து வேரி ஆகுது, கரெக்டா? அப்போ எனக்கு தெர் ஆர் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் காம்பினேஷன் 1ல நான் ட்ரக்கை அதிகப்படுத்திக்கிட்டு கன்வேயர் பெல்ட்டை கம்மிப்படுத்திக்கலாம். தென் காம்பினேஷன் 2ல நான் கன்வேயர் பெல்ட் அதிகப்படுத்திக்கிட்டு ட்ரக்கை கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சினாரியோஸ் இருக்கு பேஸ்ட் ஆன் அவர் பாராமீட்டர்ஸ். எல்லா கைண்ட் ஆஃப் பாசிபிள் சிச்சுவேஷனுக்கும் we can do analysis. ஓகே, ஸோ இப்போத்துல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். there are multiple possible outcomes that can happen. Out of various possible outcomes, which is the best outcome, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களே வந்து ப்ராப்பர் எக்ஸாம்பிள் வந்து செட் பண்ணிக்கலாம் இதுக்கு. ஸோ ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா they are taking a number of combinations, 232 combinations for their analysis. இந்த அனாலிசிஸ்க்கு பேர் வந்து சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ்னு பேர் வைக்கிறாங்க. Can anyone say what's the word, technical term for sensitivity? அதோட மீனிங் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? What is sensitivity? சென்சிட்டிவிட்டி அப்படின்னா என்னன்னு நினைக்கிறீங்க? சாட்லயும் ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஒரு ஆன்சர் வந்திருக்கு, சைஃபுதீன், ஈச் அண்ட் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இட் இஸ் ஈச் அண்ட் எவ்ரி திங். இந்த கேஸ் ஃபார் டிஃபரெண்ட் அவுட்கம் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு அவுட்கமோட இம்பாக்ட் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ் அது ஷுட் பி நோட்டட்னு சொல்லியிருக்கீங்க. அதான் தட் இஸ் வாட் we are going to record the results of every possible outcome that is going to happen. And based on our benchmark, நம்ம ஒரு ப்ரிஃபரன்ஸ் செட் பண்ணியிருப்போம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு மினிமமா இருந்தாதான் சாட்டிஸ்ஃபேக்டரி, கரெக்டா? காஸ்ட் என்ன, எக்ஸ்பெண்டிச்சர். நம்ம செலவு பண்ற காஸ்ட் கம்மியா இருக்கணும். அதே டைம் ப்ரொடக்டிவிட்டி, தட் இஸ் அவுட்புட், நம்ம எதிர்பார்க்குற ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கணும். திஸ் இஸ் த ரிலேஷன் தட் வி எக்ஸ்பெக்ட். இந்த மாதிரி ஆன்சர் எங்க கிடைக்குதோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், ஆப்டிமல் சொல்யூஷன். இப்போ நம்ம ஒரு பிக்சருக்குள்ள போவோம், ஜஸ்ட் ஒரு ரெப்ரசன்டேஷனுக்காக. இங்க வந்து ஒரு பேட்சிங் பிளான் ஸ்டோரேஜ் ஏரியா காட்டுறாங்க. இது வந்து ஒரு ஜஸ்ட் நார்மல் பிக்சர் மாதிரி தான் தெரியும் பார்க்கறதுக்கு. பட் இந்த ஃபிகர் 2 டயக்ராம் இருக்கு இல்லையா, we are going to compare the figure 2 diagram with figure 3 diagram. ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு சொல்றேன் பாருங்க. figure 2 diagramல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஏரியா இருக்கு. from that the material is transported to the conveyor 1 and to the batch hopper, then to again to the conveyor 2, then to the delivery. உங்களுக்கு சிமெண்ட் சிலோஸும் தனியா இருக்கு. சிலோ அப்படிங்கிற வேர்ட் இருக்கு பாத்தீங்களா பிக்சர்ல, சிமெண்ட் சிலோ. சிலோ இஸ் நத்திங் பட் a storage structure. okay, then we have a delivery of concrete. கான்கிரீட் வந்து டெலிவரி பண்றோம்னா அதுக்கு நமக்கு என்ன தேவை? ட்ரக்ஸ் should be available. that is called a transit mix. transit mixer நமக்கு அவைலபிளா இருக்கு. தென் என்ன ஆகணும்? ஒன்ஸ் லோடிங் முடிச்சதுக்கு அப்புறமா transit mixer will transport to the construction site, that is called placement site. அந்த இடத்துல assume there is a pump located. okay, நீங்க உங்களோட கான்கிரீட் எல்லாத்தையும் அந்த பம்ப்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், அன்லோட் பண்ணணும். அதுக்கு என்ன ஆகணும்? பம்ப் வந்து ஐடலா இருக்கணும். தட் இஸ் பம்ப் ஷுட் பி ஃப்ரீ அட் தட் டைம் டு கலெக்ட் யுவர் கான்கிரீட்.
then the pump will transport the concrete to the exact placement site. parallel பாத்தீங்கன்னா உங்களோட ட்ரக் வந்து ரிட்டர்ன் ஆகும் back to the batching plant. இது ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு. இது வந்து சிம்பிளா இருக்கும், தெரியும், சிம்பிளா இருக்குன்னு தான் நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. பட் ப்ராக்டிக்கலா இருக்கக்கூடிய நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் கம்ப்யூட்டரால, தட் இஸ் அல்காரிதமால புரிஞ்சுக்க முடியணும். வாட் எவர் அல்காரிதம்னா வாட் எவர் தட் வி கிவ், நம்ம ப்ராக்டிக்கலா என்ன நடக்குதோ அதை அந்த என்டையர் சிஸ்டமோட நேச்சரை அப்படியே கலெக்ட் பண்ணி நம்ம கொடுக்கணும். நிறைய பாசிபிள் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று நான் சொன்னேன், நான் ட்ரக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போயிடுச்சுன்னா அங்கேருந்து கான்கிரீட்டை டெலிவர் பண்ணும்போது பம்பை ஐடலா இருக்கணும். ஐடல் மீன்ஸ் ஃப்ரீயா இருக்கணும், அப்பதான் கலெக்ட் பண்ண முடியும். சிமிலர்லி உங்களுக்கு வந்து ட்ரக்ஸ் மூவ்மெண்ட்ல இருந்துகிட்டே இருக்கு, பேட்சிங் பிளான்ட்டுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கும் மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த மூவ்மெண்ட்டை எது கூட நீங்க பேலன்ஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பேட்சிங் பிளான்ட்ல இருக்கக்கூடிய கான்கிரீட் ப்ரொடக்ஷனோட பேலன்ஸ் பண்ணணும். எதுக்காக பேலன்ஸ் பண்ணணும்? இன் சச் a way that உங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். கரெக்டா? டிஸ்சார்ஜ் மீன்ஸ் டெலிவரி ஆகிட்டே இருக்கும் கான்கிரீட் அவுட் ஆஃப் த மிக்சர்ஸ். அந்த டைம்ல டிரான்சிட் மிக்சர் ஷுட் பி அவைலபிள் டு லோட் த கான்கிரீட் ஆன் இட். ஸோ இன் திஸ் கேஸ் ஆஃப் அவைலபிலிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்கு நிறைய. வேற என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, பீரியடிக்கலா நம்ம எக்யூப்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கரெக்டா? ஏன்னா டோட்டலா பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா அதுவும் ஒரு பெரிய ப்ராப்ளம். பிரேக் டவுன் ஆச்சுன்னா நம்ம என்டையர் ப்ராசஸ் வந்து ஒரு சைக்கிள் மாதிரி இருக்கும், ஒரு செயின் மாதிரி இருக்கும். அந்த செயின்ல ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த செயின்ல இருக்கக்கூடிய மற்ற வரக்கூடிய ஆக்டிவிட்டி எல்லாமே பாதிக்கும். கரெக்டா? ஸோ நம்ம செயினை வந்து பாதிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு ஆக்டிவிட்டியும் கேர்ஃபுல்லா நோட் பண்ணி அதுக்கு உண்டான மெயின்டெனன்ஸ் பீரியடிக்கலா பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கும் நமக்கு டைம் எடுக்கும். இந்த மாதிரி நம்ம டைம் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம ஸ்டடி பண்றோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் அவைலபிலிட்டி அண்ட் மெயின்டெனன்ஸ். அதே போல காஸ்ட் ரிலேட்டட் டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு நமக்கு என்ன தேவை? த டிஸ்டன்ஸ் பிட்வீன் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் அந்த பேட்சிங் பிளான் நமக்கு தெரிஞ்சாகணும். ஏன்னா கிரேட் பொறுத்த வரைக்கும் காஸ்ட் மாறாது, அது அப்படியே தான் இருக்கும், ஃபிக்ஸ்டு காஸ்ட். பட் வேற எப்படி மாறும்னு பாத்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ், ரைட், மாறிக்கிட்டே இருக்கும். பட் நம்ம வர்ச்சுவலா பண்ணும்போது ஸ்டார்டிங் நமக்கு டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியாது, அசியூம் தான் பண்ண முடியும். ஆக்சுவலா நமக்கு பேட்சிங் பிளான்ட் சிச்சுவேஷன் வரும்போது தான் ஆர்டர் பிளேஸ்மெண்ட் நமக்கு கிடைக்க தான் என்ன டிஸ்டன்ஸ்னே தெரிய வரும். அது வரைக்கும் நமக்கு தெரியாது. ஸோ வி நீட் டு கால்குலேட் த காஸ்ட் ஃபார் வேரியஸ் டைப் ஆஃப் டிஸ்டன்ஸ். பக்கத்துல இருக்கிற சைட்டுக்கு என்ன காஸ்ட் இருக்கும், தூரமா இருக்கிற சைட்டுக்கு என்ன காஸ்ட் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டடியில் என்ன பண்ணியிருக்காங்க, they have taken a distance for a range 4.8 கிலோமீட்டர்ல இருந்து 24 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் ஸ்டடி எடுத்திருக்காங்க. இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இந்த ஸ்டடி வந்து அப்ளிகபிளா இருக்கு. அப்போ 4.8 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற சைட்டுக்கு இந்த ஸ்டடி அப்ளிகபிள் ஆகாது. அதே போல 24 கிலோமீட்டருக்கு மேல இருக்கிற சைட்டுக்கும் இந்த ஸ்டடி அப்ளிகபிள் ஆகாது. ஓகே, சிமுலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கான்செப்ட்ல நம்ம ஆக்சுவலா நடக்கிற விஷயம் இருக்கா, இது நமக்கு பார்த்தாலே தெரியுது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பட் ஒரு அல்காரிதம்னா ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரல் லாங்குவேஜ்ல சிஸ்டம் வந்து டிஃபால்ட்டா புரிஞ்சுக்கணும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இங்க வந்து ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த நெட்வொர்க்ல டிஃபரெண்ட் ஷேப்ஸ் இருக்கு பாத்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் 11 அப்படிங்கிற அந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் பாக்ஸ் தான் இருக்கு. பட் இங்க பாருங்க 35, 38, 42 இந்த மாதிரி சில 29 இந்த மாதிரி சில பாக்ஸ்லாம் இருக்கா. அந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா டாப் லெஃப்ட் கார்னர்ல ஒரு இன்க்ளைன்டு லைன் இருக்கு, கோடு இருக்கு, டிஃபரன்ஸ் காட்டுறதுக்காக. அதே போல கியூ ஷேப்ல சில நோட்ஸ் இருக்கு, அதாவது ஓ போட்டு டேஷ், தட் இஸ் கியூ மாதிரியே இருக்கு. ஓகே, தென் இங்க பாத்தீங்கன்னா at the bottom at the 60 we have a flag, ஒரு சின்ன 0 அண்ட் அதுக்கு மேல ஒரு flag மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு. ஸோ இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு
அல்காரிதம் கரெக்டா இருக்கா இல்லையான்னு கம்பேர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், வெறும் ஒரு நார்மல் பாக்ஸ் இருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் அ நார்மல் ஆக்டிவிட்டி. அதுக்கு எந்த விதமான கன்ஸ்ட்ரெயின்ட்டும் கிடையாது. ஒன்ஸ் உங்களோட ஆக்டிவிட்டி நடக்க ஒரு நார்மல் ஆக்டிவிட்டி வந்து டிஃபால்ட்டா நடந்துகிட்டே இருக்கும், வாட் எவர் தி சிச்சுவேஷன் இஸ். அதுக்கு எந்த ஒரு கன்ஸ்ட்ரெயின் எந்த ஒரு தடையும் இல்லை அப்படிங்கறது அர்த்தம். தென் மேல பாருங்க, a box with a inclined line at the top left corner, that is called a combination activity, or in short form it is called combi. Combi means எந்தெந்த ஆக்டிவிட்டிலாம் இந்த நோட அச்சீவ் பண்ணுதோ, இந்த சிம்பிள்ல ரீச் ஆகுதோ, அந்த டைம்ல அந்த ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் அவைலபிளா இருந்தா தான் பெர்ஃபார்ம் பண்ணும், இல்லைன்னா பெர்ஃபார்ம் ஆகாது அந்த ஆக்டிவிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பஸ் எடுக்கிறதுக்கு மினிமம் 30 பேர் ஏறினா தான் பஸ் எடுப்பேன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 30 பேர் மினிமம் 30 பேர் ஏறுற வரைக்கும் அந்த பஸ் நகராது, தட் இஸ் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான் காம்பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தென் கியூ நோடுன்னு இருக்கு, ஓ போட்டு தென் டேஷ். இன் திஸ் கேஸ் கியூ அப்படின்னா என்ன? இட் டிபெண்ட்ஸ் ஆன் வெயிட்டிங், ரைட்? வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது தான் கியூ. அதாவது நமக்கு முன்னாடியே சில ஆக்டிவிட்டி லைன்ல இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பேசிக்கா. தட் இஸ் கால்டு கியூ. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ட்ரக் வந்து ரீச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ட்ரக் நம்பர் 5 வந்து சைட்டை ரீச் ஆகுது. பட் ட்ரக் 5ஓட ரோல் என்னவா இருக்கும்? கான்கிரீட் வந்து பம்ப்ல அன்லோட் பண்ணணும். பட் அந்த ட்ரக் 5க்கு முன்னாடியே ட்ரக் 4 இருக்கும் இல்லையா, அதுவே இன்னும் வந்து அன்லோட் பண்ணி முடிக்கல. ஓகே, ட்ரக் 4 இன்னும் அன்லோட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணல. அப்போ ட்ரக் 5 என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். தட் இஸ் கால்டு வெயிட்டிங், ஆர் இட் இஸ் ஜஸ்ட் கியூ. Then we have a function node or a normal circle to consolidate, that is to group all the activities. Then we have accumulator flag. எப்படி வந்து ஒரு ரேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த லேப்ல வந்து ஃபினிஷ்ல ஃபிளாக் காட்டுறாங்க இல்லையா, செக்கட் ஃபிளாக். the same case இங்க வந்து flag, it is nothing but to describe the number of times the total system is completed. ஏன்னா அது வந்து ஒரு repetitive action. இந்த ரிப்பீட்டட் ஆக்ஷன் நாள் ஃபுல்லா நடந்துகிட்டே இருக்கும். உங்களோட டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் கான்கிரீட் வந்து டெலிவர் பண்ற வரைக்கும் இந்த ஆக்ஷன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அது எத்தனை லேப் முடிஞ்சிருக்கு, தட் இஸ் how many times கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு காட்டுறதுக்கு தான் அக்யூமுலேட்டர். Then we have arcs, the straight line, horizontal line with the arrow, right? So that is going to indicate the direction in which the activity is proceeding. இது தெரிஞ்சுக்கிட்டாதான் then we can able to understand the logic behind this batching plant network. So இது ஒரு important aspect. ஏன் இது வந்து நம்ம இது இன்னைக்கு கிளாஸ்ல ஸ்பெசிஃபிக்கா பார்க்கறோம்னா, பார்ட் சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும் இல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், if you are interested in any mini projects அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும்போது, not only for concrete batching plant, for any kind of operations you can prepare a algorithm that is associated with the microcyclone programs. Okay, so இந்த மாதிரி ஒரு algorithm create பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ்னா, you can able to know the understanding of what is happening in the entire system. For example பாருங்க, இதை வந்து ஃபுல்லா டிஸ்கிரைப் பண்ண முடியாது, it is very difficult, but one or two parts of this network I will try to explain. For example, Q node பாருங்க, 1, 14, 24 அது மூணும் வந்து ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுது 31 அப்படிங்கிற ஆக்டிவிட்டியோட. So what is 1, 14 and 24? கீழ என்ன டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க? 1 is availability of cement, 14 is availability of admixtures, 24 is availability of water. Okay, இது மூணும் வந்து ரெடியா இருக்கும்போது தான் 31 அப்படிங்கிற அந்த ஆக்டிவிட்டி நடக்குது, தட் இஸ் காம்பினேஷன் ஆக்டிவிட்டி. வாட் இஸ் 31 here? Loading the materials in the truck. Okay, மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ட்ரக்ல லோட் பண்றோம் இல்லையா, அதை டிஸ்கிரைப் பண்றாங்க. தென் ஓகே, ஸோ ஒரு சைக்கிள் மாதிரி ஏதாவது நெட்வொர்க் தான் நான் அதை டிஸ்கிரைப் பண்றேன். Let us look at node 38 on the right hand side. And இந்த entire network எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, in terms of equipments,
ஆர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன். லெஃப்ட்ல இருந்து ரைட் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹோப்பர் ஆர் சாரி இந்த கன்வேயர் 1ல என்ன ஆப்ரேஷன் இருக்கு, அடுத்து ஹோப்பர்ல என்ன ஆப்ரேஷன் இருக்கு, அப்புறம் கன்வேயர் 2ல என்ன ஆப்ரேஷன் இருக்கு, அதுக்கப்புறம் மிக்சிங் அண்ட் லோடிங்கோட ஆப்ரேஷன், அதுக்கப்புறம் ட்ரக்கோட மூவ்மெண்ட், தென் அதுக்கப்புறமா வந்து அன்லோடிங் த ட்ரக் த கான்கிரீட் அவைலபிள் இன் த ட்ரக் டு த பம்ப்ஸ். அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து பம்ப்ல இருந்து என்ன ஆகும், the labors will be readily available in the site to compact and finish the concrete, right? அதோட ஆப்ரேஷன். ஸோ இந்த என்டையர் செட்டப்பை தான் வந்து இந்த நெட்வொர்க்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, let us take the node 38. in this case ரைட் ஹேண்ட் சைட்ல பாருங்க 38 அப்படிங்கிற நோட் இருக்கு நெட்வொர்க்ல. அந்த 38 அப்படிங்கிற ஆக்டிவிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, unload truck into the pump. ஓகே, so you are unloading the concrete. அன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரிசீடிங் ஆக்டிவிட்டி பிஃபோர் அன்லோடிங் வாட் ஷுட் ஹேப்பன். 37 ஆரோ வருது, தென் 39 அப்படிங்கிற ஆரோ வருது. ஓகே, ஸோ 37 அண்ட் 39 இது ரெண்டும் கம்ப்ளீட் ஆனாதான் 38 நடக்கும். ஸோ வாட் இஸ் 37 இயர்? ட்ரக் ரெடி டு அன்லோட். ஓகே, ட்ரக் முதல்ல ரெடியா இருக்கா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறமா தான் அன்லோட் பண்ண முடியும். தென் வாட் இஸ் 39? அவைலபிலிட்டி ஆஃப் பம்ப். ஆல்ரெடி இதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? பம்ப் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி இருக்கிற ட்ரக்ல இருக்க கான்கிரீட் வந்து அன்லோட் பண்ணிட்டு இருந்ததுன்னா பம்ப் பிஸியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ முன்னாடி வந்து வேற எதுவும் ட்ரக் இல்லை அன்லோட் பண்றதுக்கு அப்படின் போது தான் இந்த பம்ப் வில் பி ரெடிலி அவைலபிள். தட் இஸ் கால்ட் 39. ஸோ இந்த 37 அப்படிங்கிற கியூ கிளியர் ஆகணும், 39 அப்படிங்கிற கியூவும் கிளியர் ஆகணும். இந்த ரெண்டும் கிளியர் ஆனாதான் 38 அப்படிங்கிற ஆக்டிவிட்டி நடக்கும். ஆஃப்டர் தட் வாட் வில் ஹேப்பன்? 38க்கு அப்புறம் என்ன நடக்குது பாருங்க. 47 is pump remaining concrete. So the pumping operation will perform. அதுக்கப்புறம் வந்து 47க்கு அப்புறமா அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஃபாலோயிங் ஆக்டிவிட்டிஸ் ரெண்டு பிரான்ச்சா பிரியுது பாருங்க. 47க்கு அப்புறம் 39 அப்படிங்கிற கியூ டெவலப் ஆகுது, 48 அப்படிங்கிற கியூ டெவலப் ஆகுது. ஒன்னு வந்து 39 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பம்ப் அவைலபிளா இருக்கா இல்லையாங்கிறது. 48 அப்படிங்கிறது எதுக்கு பார்த்தோம்? கான்கிரீட் அவைலபிளா இருக்கா இல்லையாங்கிறது. ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் த மெட்டீரியல், பேஸ்ட் ஆன் த எக்யூப்மெண்ட், அதனுடைய அவைலபிலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் நம்ம வந்து ஸ்டடி பண்ணணும். So that is the elaborate process in which the entire network system is designed in such a way that it actually replicates the practical situation, what will happen in the site. இதுல வந்து ஓகே, நம்ம நெட்வொர்க் மட்டும் கொடுத்துட்டா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமா? நம்ம டேட்டா கொடுக்கணும் கரெக்டா. In terms of input, what kind of input should we have to give? The number of resources that we are going to use, number of equipments, or the quantity of concrete, then the distance factor, எந்த distance rangesக்கு நம்ம calculate பண்ணணும். And distance அப்படின்னோம்னா ட்ரக்கோட ஸ்பீடு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். That is a time duration with which the truck moves from batching plant to the construction site and from the site to the plant. இந்த மூவ்மெண்ட் ஆஃப் த டைம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல்ஸ்ல கால்குலேட் பண்றாங்க. தட் இஸ் கால்ட் ஹாலிங் டைம், HAUL. தட் இஸ் ஹால். ஹால் மீன்ஸ் மூவ்மெண்ட். ஹாலிங் டைம் இஸ் கால்குலேட்டட் இன் கிலோமீட்டர்ஸ். சாரி, ஆக்சுவலி வந்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் ஃபேக்டரை வந்து கன்வெர்ட் பண்றாங்க டைம் டியூரேஷனா யூசிங் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல்ஸ். அண்ட் கான்கிரீட்டிங் ஆபரேஷன் இருக்கு இல்லையா, தட் இஸ் இந்த பேட்சிங் பிளான்ட், அதனுடைய அப்சர்வேஷன் வந்து 1 மாசத்துக்கு எடுக்கிறாங்க. இங்க பாருங்க, அப்சர்விங் ஆபரேஷன்ஸ் ஓவர் a period of 1 month. So how do they take the data for simulation? ட்ரக்கோட மூவ்மெண்ட்ஸ் போயிட்டு வர டைம் வந்து 205 டைம்ஸ் அவங்க வந்து ப்ராக்டிக்கல் டேட்டா எடுத்திருக்காங்க, அப்சர்வ் பண்ணியிருக்காங்க, பாஸ்ட் டேட்டா. Then they take the operation of the plant, observe it for a period of 1 month. தென் அதுக்கப்புறம் லோடிங் டைம், அன்லோடிங் டைம். நம்ம சொன்னோம் இல்லையா, மிக்சர்ல இருந்து ட்ரக்குக்கு கான்கிரீட் டிரான்ஸ்ஃபர் ஆகுறது வந்து லோடிங், ட்ரக்ல இருந்து
சைட்ல இருக்கக்கூடிய பம்புக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடியது அன்லோடிங். ஸோ இந்த லோடிங் டைம் அண்ட் அன்லோடிங் டைமுக்கு தே ஆர் டெவலப்டு டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ், தட் இஸ் a பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ். இப்போ நீங்க மேக்ஸ்ல படிக்கிறீங்களா எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு, எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ அதுல இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா இட் வில் ஜெனரேட் a different kind of profiles. ஸோ அதுல நமக்கு கிடைக்கிற ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் ப்ரொஃபைல் இஸ் கால்ட் அ பீட்டா கர்வ் டிஸ்ட்ரிபியூஷன். தட் இஸ் இட் வில் பி மேக்ஸிமம் அட் த ஸ்டார்ட், தென் போக போக அப்படியே கம்மியாயிட்டே இருக்கும். நமக்கு என்ன ஸ்பீட்ல லோடிங் நடக்குது அன்லோடிங் நடக்குது அப்படின்னு கால்குலேட் பண்றதுக்கு தான் இந்த கர்வ் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டடி பண்றாங்க. Apart from that, they take a triangular distribution also in terms of f of x. So இது கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும் உங்க இப்போ இருக்க ஸ்டடி பண்ற டைமுக்கு. ஸோ சொன்னாலே இங்க பாருங்க, these models are valid only for distance between 4.8 and 24 kilometers. Based on this, they are developing the results in terms of productivity, cost charts, then contour line charts, time cost quantity charts. ஓகே, இதுக்கு என்ன கைண்ட் ஆஃப் இன்புட் கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்த நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ் வந்து 232 அண்ட் ஒரு வாட்டியும் அந்த காம்பினேஷன்ல பாத்தீங்கன்னா the distance incremented is 3.2 kilometers. ஃபர்ஸ்ட் மினிமம் பக்கத்துல இருக்கிற சைட்டுக்கு கால்குலேட் பண்றாங்க, அதுக்கப்புறம் they increase the distance by 3.2 kilometers. ஸோ ஒரு டைமும் they increment the value 3.2 kilometers. Then a total of 1000 cycles were simulated. Number of repetitions. And இதில் தான் they are identifying the solutions. அவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ் பாருங்க, to eliminate infeasible solutions. இதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லையோ, தட் இஸ் சாத்தியம் இல்லைன்னா என்ன அர்த்தம், நம்மளோட சிச்சுவேஷனுக்கு ஃபேவரபிளா இல்லையோ, காஸ்ட் கம்மியா இல்லாம போச்சுன்னா, இல்ல ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப போராச்சுன்னா, that is those are all the infeasible solutions. Infeasible means not practical or not possible. So we are going to select only a feasible solution with low cost and high productivity. Okay va? Okay, இதுக்கு கீழ இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ்ல I will take a board. Okay, அதுல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இப்போ நமக்கு பார்த்தோம்னா we can develop some graph. ரெண்டு விதமான ஒரு y axis வந்து நான் ஜெனரேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா can be called as productivity, or இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து நான் காஸ்ட்னு வச்சுக்கிறேன். then right hand side la vandu I take it as productivity. I take a graph with two y axis. Okay, இப்போ simulation வந்து நம்ம different kind of examples பார்க்கறோம் இல்லையா, like for say some example for a certain level of productivity I take it as a. Okay, எனக்கு productivity வந்து அதிகமா இருக்கணும், அதாவது என்னோட ஒர்க் வந்து எவ்வளவு ஃபாஸ்டா நடக்குது அப்படின்னு இண்டிகேட் பண்றது. ஸோ இந்த ப்ரொடக்டிவிட்டிக்கு எனக்கு ரிலேட்டட் காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூ கொடுக்குது. ஓகே, ஸோ நான் அந்த ரெண்டு வேல்யூஸையும் மேட்ச் பண்ணி நான் ஒரு லைன் வரைகிறேன், ஒரு ஸ்லோப். தென் என்னன்னு பாத்தீங்கன்னா there is also another situation that I identified using simulation. virtually நான் இன்னொரு சிச்சுவேஷன் கண்டுபிடிக்கிறேன். என்ன கண்டுபிடிக்கிறேன்னா அதே ப்ரொடக்டிவிட்டிக்கு for the same value of productivity I get a cost in a different value. Okay, so that situation let me call it as V.
இங்க எக்ஸாம்பிள் என்ன புரியுதுன்னா, ஏ அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, பி அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ரெண்டு சிச்சுவேஷன்லயும் ப்ரொடக்டிவிட்டி கான்ஸ்டன்டா இருக்கு, பட் காஸ்ட் வந்து டிஃபரெண்டா இருக்கு. இந்த சிச்சுவேஷன்னால ஏன் இப்படி வேரியேஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஃபேக்டர் இருக்கு. காரணம், நான் ரிசோர்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணிருக்கலாம், இல்ல டிஸ்டன்ஸ் வேற மாதிரி என்னோட மெத்தடாலஜி மாத்திருக்கலாம். டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. அப்போ which situation should I consider like a batching plant owner? Should I implement, அதாவது எதை நான் வந்து ஆக்ஷனா எடுக்க போறேன், ஏவா பியா, எதை வந்து சைட்ல வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன், எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், ஏவா பியா? எனி ஆன்சர்? எனி ஆன்சர்? கொஸ்டின் புரியுதா? there are two different circumstances, situations. ஒரு சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா, ரெண்டு சிச்சுவேஷன்லயும் பாத்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி சேமா இருக்கு, எவ்வளவு ஸ்பீடா ஒர்க் பண்றீங்கன்ட்டு. காஸ்ட் வந்து வேற வேற இருக்கு. இப்போ நான் எந்த சிச்சுவேஷன் வந்து சைட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணா பெஸ்டா இருக்கும், ஏ ஆர் பி? ஏ அப்படின்ட்டு ஏன் சொல்றீங்க? ஏல வந்து பி, ஏன்னா வந்து காஸ்ட் வந்து அதுல தான் ஏவோட பணம் கம்மியா இருக்கு. கரெக்ட். சோ பி அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல பார்த்தோம்னா நமக்கு காஸ்ட் ஃபேக்டர் கம்மியா இருக்கு. காஸ்ட் கம்மியா இருந்தா தான் என்ன ஆகும், ப்ராஃபிட் அதிகமாகும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கரெக்டா? சோ வி ஃபாலோ பி. இப்போ இந்த மாதிரி தான் ஒரு சார்ட்டை வந்து டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அந்த ஜேர்னல்ல. அதை ஃபர்தரா எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா, now I take a new situation called C. Okay, now I will choose a different color. Okay, for C I have chosen a green color to mark the productivity. இப்போ என்னோட C அப்படிங்கிற ப்ரொடக்டிவிட்டிக்கு let me give some numerical examples. For example, say this is 7. Cost க்கு some numerical example கொடுக்கலாம். In that case it will be easier. Okay, say for example 7,000, 5,000 அந்த மாதிரி example. It is in thousands. Okay, rupees. இப்போ C அப்படிங்கிற ப்ரொடக்டிவிட்டி இந்த சிச்சுவேஷன், சப்போஸ் நான் C இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து ஏஓ பிஓ இம்ப்ளிமெண்ட் பண்ற அளவுக்கு எனக்கு ரிசோர்ஸ் இல்லை, பட் சிஏ இம்ப்ளிமெண்ட் பண்ற அளவுக்கு எனக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. அப்போ என்னோட காஸ்ட் எதை விட கம்மியா இருக்கணும்? மை காஸ்ட் ஷுட் பி லெஸர் தென் வாட் ருபீஸ்? என்னோட காஸ்ட் எவ்வளவு கம்மியா இருக்கணும்? எந்த வேல்யூவோட கம்மியா இருக்கணும் என்னோட காஸ்ட்? லாஜிக்கா ரிப்ளை பண்ணுங்க. B விட கம்மியா இருக்கும் சார். B விட, தட் இஸ் 5,000 விட கம்மியா இருக்கணும். கரெக்ட்டா? அப்போ இப்போ நான் வந்து ஒரு பேட்டர்ன் டிரா பண்றேன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு விதமான சிச்சுவேஷன், இதுல இருந்து ரெண்டு விதமான சிச்சுவேஷன் கிடைக்குது. ஓகே, ஒன்னு வந்து இப்படி கிடைக்குது, அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு சிச்சுவேஷன் கிடைக்குது எனக்கு. That is two alternatives. For example, say C1 or else C2. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இப்போ நான் வந்து எதை ஃபாலோ பண்ணணும், C1 C2? Which should I follow, C1 or C2? C1 is இந்த இடத்த சொல்றது C1. ஓகே, எதை ஃபாலோ பண்ணணும்? That is C2. கரெக்ட். சாட்ல ரிப்ளை பண்ணிருக்கீங்க C2 தீபக். அப்போ இங்க எப்படி இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா, டெஃபினேஷன் படி உங்களோட ப்ரொடக்டிவிட்டி லைன் இருக்கு இல்லையா, தட் இஸ் இந்த ஸ்லோப். இந்த ஸ்லோப் வந்து உங்களோட ப்ரீவியஸ் பெஸ்ட் ஆன்சரை எங்கேயாவது இன்டர்செக்ட் பண்ணுதுன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுது,
இந்த இடத்துல இன்டர்செக்ட் பண்ணது பாத்தீங்க இல்லையா, இந்த மாதிரி இன்டர்செக்ட் பண்ணி ஒரு லைன் கிராஸ் ஆச்சுன்னா தட் இஸ் நாட் அ feasible சொல்யூஷன். அதை வந்து அவாய்ட் பண்ணணும். இதை வந்து அவாய்ட் பண்ணணும். ஓகேவா? தட் இஸ் இஃப் யுவர் ஆன்சர் இஸ் intersecting a best answer, then that should be avoided. That is called a சொல்லுங்க. That is called a negative cost slope.